நான் பார்த்தது என்ன அப்டின்னா, ஒரு கார்ல ஒரு இளைஞர் உட்கார்ந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன நெனச்சேன்னா, இந்த மாநாடு சம்பந்தமான வேலை செய்றவங்க யாராவது இருக்கும். அதனால லேப்டாப்லாம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காரு போல, அப்டின்னு நான் நெனச்சேன். அப்புறம் விசாரிக்கும்போது தான் தெரியுது, அவர் அந்த ஊர் நபரும் கிடையாது. அந்த மாநாட்டுக்கு சம்மந்தப்பட்டவரும் இல்ல. அவர் ஒரு விஜய் ரசிகர். விஜயோட மக்கள் மன்றத்தில உறுப்பினரா இருக்கவரு. இப்ப தாவேகாலயும் மெம்பரா இருக்காரு. சரி அவரு என்ன அங்க பண்றாரு அப்படின்னு அவர்ட்டயே கேட்டா, அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அவரோட சொந்த ஊர் வந்து திண்டுக்கல்லாம். திண்டுக்கல்ல இருந்து இங்க வந்திருக்காரு. நாங்க போம்போது வரல. நாங்க போறதுக்கு 1 வாரம் முன்னாடியே அங்க வந்திருக்காரு. என்னைக்கு வந்து இந்த இடம் தான் மாநாடு நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சோ, அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி இங்க வந்திருக்காரு. அவரு ஒரு ஐடி கம்பெனில ஒரு முன்னணி நிறுவனத்தில ஒரு நல்ல பொறுப்புல இருக்கவரு. நல்ல சேலரியும் வாங்கக்கூடியவர். வொர்க் ஃப்ரம் ஹோமா அவருக்கு. சொந்த ஊர் திண்டுக்கல். இங்க சென்னையில வொர்க் பண்ண போறேன். ஃப்ரெண்ட் ரூம்ல வொர்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, வீட்ல சொல்லிட்டு, கிளம்பி இங்க கார நிறுத்திட்டு, இங்கேயே இருக்காரு. அவரோட வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில அங்கேயே தான் இருக்காரு. காலையிலருந்து ஈவினிங் வரையும் அங்க தான் இருப்பாராம். நைட் ஒரு டைம்க்கு அப்புறமா அங்க பக்கத்தில ஏதோ ரூம் எடுத்திருக்காரு போல. அங்க போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாரு. திருப்பி காலையில கிளம்பி இங்க வந்துருவாரு. அவர் அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய தாவேகா நண்பர்களோட சேர்ந்து பேசுறாரு. அவங்களோட லஞ்சுக்கு போறாரு. டீ குடிக்கிறாருன்னு சொல்லி, நாங்க கிளம்புற வரைக்கும் நான் பார்த்தேன். அவர் அங்க தான் இருந்தாரு. அங்க இருக்கவங்ககிட்டயும் விசாரிச்சேன். "ஏங்க உண்மையிலேயே இவரு 1 வாரமா?" "ஆமாங்க. கார இங்க நிறுத்தி வச்சுட்டு இங்கேயே தாங்க இருக்காரு. 1 வாரமா" அப்படின்னு சொன்னேன். "எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு கேட்டா, "இல்ல ப்ரோ நான் எந்த கட்சியிலயும் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. ஆனா இப்போ முதல் முறையா ஒரு எங்க தளபதி கட்சி ஆரம்பிக்கிறாருன்றதுனால, இங்க நேரா வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை. வேலையும் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால நான் இங்கேருந்து அப்படியே மேனேஜ் பண்ணிப்பேன். ஒருவேள நைட்ல இல்லன்னா யாரும் இல்லாத நேரத்தில விஜய் இங்க வந்து இந்த மாநாடு திடல பார்க்க வந்தாருன்னா, அவர நேர்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதே நேரத்தில மாநாட்டிலயும் நான் கலந்துப்பேன். அதனால இங்க வந்திருக்கேன்னு சொன்னாரு. உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு நடத்தணும், இல்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னா, காசு இல்லாம, இன்ன பிற விஷயங்கள் இல்லாம, ஒரு தொண்டர்கள கூட்டு வந்து நிறுத்துறது, எவ்வளவு சேலஞ்சான விஷயம் அப்படின்னு அரசியல் கட்சிய நடத்துற எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது, விஜய் அரசியலுக்கு வரேன்னு இவ்வளோ தைரியமா சொல்றாருன்னா, அதுக்கு காரணம் இந்த மாரியான இளைஞர்கள் தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவர் வேலையும் அதில பாதிக்கப்படல. வந்து உட்கார்ந்திருக்காரு.